ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கமன்னு கட்லா மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த மீன் வறுவல் செய்ய ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. மீன் வறுவல் செய்கிறதுக்கு நாங்கள் 1/2 கிலோ கட்லா மீன் எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கோம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண மசாலாவை மீனில் தடவிக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்ச மீனை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே மீன் பொரித்த எண்ணெயிலேயே இப்போ நம்ம மீன் பொரிக்கிறோம், அதனால தான் எண்ணெய் இந்த கலரில் இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சு மீனை நல்லா ப்ரௌன் கலராக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மீன் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு, பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இப்போ எல்லா மீனையும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கட்லா மீன் வறுவல் சாம்பார், ரசம் இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே ரசம் சாம்பார் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ முடியும்போது லாஸ்ட்டில் வரும், மறக்காமல் போய் பாருங்கள்.
இப்போ எல்லா மீனையும் நல்லா ப்ரௌன் கலராக பொரிச்சு எடுத்துட்டோம். கம்மன்னு கட்லா மீன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.